வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ஆனா மெல்ல மெல்ல மங்கிட்டு வர ஒரு ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். அதுதான் யானைகளோட உலகம். ஏன் இந்த நிலைமை, என்ன நடக்குது, வாங்க விரிவாக பார்க்கலாம். யானைக்கு மறதி கிடையாதுன்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது வெறும் பழமொழி இல்லைங்க, அது ஒரு ஆழமான அறிவியல் உண்மை. பல வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்ச எடை எதுவா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன வயசுல பிரிஞ்சு போன நண்பர்களா இருந்தாலும் சரி, அதோட நினைவுகள் தலைமுறைகளை தாண்டி நிற்கும். இதுதான் விஷயத்தையே இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகுது. யானைகளுக்கு தன்னை பத்தி ஒரு உணர்வு இருக்கு. அது ஒரு தனி உயிர்னா அதுக்கு தெரியும். அது துக்கத்தை உணரும். நாம கற்பனை பண்றதை விட அதோட உணர்வுகள் ரொம்பவே சிக்கலானது. இப்போ இந்த கதையோட மைய புள்ளிக்கு வரும். இவ்ளோ புத்திசாலித்தனம், இவ்ளோ உணர்ச்சிகள் கொண்ட ஒரு இனம் நம்ம கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. சரி, யானைகளோட மனசுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட உடல் அளவையும் அந்த பிரம்மாண்டமான சக்தியையும் முதல்ல புரிஞ்சுக்குவோம். 11 டன். இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகப்பெரிய ஆப்பிரிக்க புதர் யானையோட எடை இது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 கார்களை ஒன்னு மேல ஒன்னு அடுக்கி வச்சா எவ்வளோ எடை இருக்குமோ அதை விட அதிகம். இந்த பிரம்மாண்டம் ஒரு ஆரம்பம்தான். 40,000க்கும் அதிகமான தசைகள், அதுவும் எங்க தெரியுமா? யானையோட தும்பிக்கையில மட்டும். இந்த ஒரு உறுப்பு தான் ஒரு பெரிய மரத்தையே வேரோட சாய்க்கிற அளவுக்கு வலிமையையும், அதே சமயம் கீழே கிடக்கிற ஒரு சின்ன பழத்தை நசுக்காம எடுக்கிற அளவுக்கு நுட்பத்தையும் கொடுக்குது. 5 கிலோகிராம். இது ஒரு சராசரி யானையோட மூளையோட எடை. நிலத்துல வாழுற எந்த விலங்கை விடவும் இதுதான் பெருசு. இந்த பிரம்மாண்டமான மூளைக்குள்ளதான் அதோட ஆழமான நினைவுகள், சிக்கலான உணர்ச்சிகள், சமூக வாழ்க்கைன்னு எல்லாமே அடங்கியிருக்கு. இப்ப வாங்க, இந்த பிரம்மாண்டங்களோட பரிணாம வரலாற்றை தெரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போகலாம். உங்களால நம்ப முடியுதா? 60 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி யானையோட மூதாதையர் வெறும் ஒரு பூனை சைஸ்ல தான் இருந்திருக்கு. அங்கிருந்து ஆரம்பிச்சு மம்மத் உட்பட 185க்கும் மேற்பட்ட வகை யானைகளா பெருகியிருக்கு. ஆனா இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதோட நெருங்கிய சொந்தக்காரங்க கடல்ல வாழ்ற கடல் பசுவும் பாறைகள்ல வாழ்ற சின்ன ஹைராக்ஸ் விலங்குகளும் தான். இதுதான் பரிணாமத்தோட விசித்திரமான ஆனா அற்புதமான பயணம். சரி, ஆப்பிரிக்க யானையையும் ஆசிய யானையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். ஆப்பிரிக்க யானையோட காது ஆப்பிரிக்கா மேப் மாதிரி பெருசா இருக்கும். ஆசிய யானையோட காது இந்தியா மேப் மாதிரி சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்ல, அதோட முதுகு, தலை, அப்புறம் தந்தங்கள்லயும் தெளிவான வித்தியாசங்களை பார்க்க முடியும். இப்போ யானைகளோட உடல் அமைப்பை விட்டுட்டு அதோட அறிவாற்றலுக்குள்ள போவோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பை பத்தினது. இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு விலங்கால தன்னைத்தானே உணர முடியுமா? நான் அப்படிங்கிற உணர்வு அதுக்கு இருக்குமா? இதுதான் அறிவாற்றலோட உச்சக்கட்ட சோதனைகள்ல ஒண்ணு. ஒரு விலங்குக்கு சுய விழிப்புணர்வு இருக்கான்னு சோதிக்க விஞ்ஞானிகள் மிரர் டெஸ்ட்னு ஒன்று பயன்படுத்துறாங்க. முதல்ல கண்ணாடியில தெரியற உருவத்தை அது வேற ஒரு விலங்குன்னு நினைக்கும். அப்புறம் மெதுவா கண்ணாடியை சுத்தி பார்க்கும். போக போக அது தன்னோட அசைவுகளை கவனிக்க ஆரம்பிக்கும். கடைசியா அது தன்னையே தான் பாக்குதுன்னு புரிஞ்சுக்கிற ஒரு தருணம் வரும். அதுதான் கடைசி நிலை. 2006ல ஹாப்பின்னு பேரு வச்ச ஒரு ஆசிய யானை இந்த சோதனையை பாஸ் பண்ணுச்சு. விஞ்ஞானிகள் அதோட நெத்தியில ஒரு மார்க் வரைஞ்சாங்க. கண்ணாடியில அதை பார்த்த ஹாப்பி உடனே தன்னோட தும்பிக்கையால அந்த மார்க்கை தொட்டுச்சு. இது ஏதோ விளையாட்டு இல்லை, இது சுய அறிவோட ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். நான் என்ற உணர்வு இருந்தாதான் இன்னொருத்தரோட உணர்வை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் பச்சாதாபத்தோட முதல் படி. யானைகளுக்கு சுய அறிவு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ உணர்ச்சிகள்? வாங்க, அதோட உணர்வுபூர்வமான உலகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டு பாருங்க. யானைகள் தங்களோட இருந்தவங்கள சந்திக்கும்போது ஒரு கனத்த மௌனம் நிலவும். அது வெறும் அமைதி இல்ல, அது ஆழ்ந்த மரியாதை மற்றும் துக்கத்தோட வெளிப்பாடு. யானைகள் துக்கத்தை அனுபவிக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் வலுவான ஆதாரங்கள். அதுங்க இறந்தவங்களோட எலும்புகளை, குறிப்பா தந்தங்களையும் தாடைகளையும் ரொம்ப மென்மையா தொடும். ஒரு குடும்ப உறுப்பினர் இறந்த அதே இடத்துக்கு பல வருஷம் கழிச்சும் திரும்பி வரும். இது வெறும் உள்ளுணர்வு கிடையாது, இது ஒரு ஆழமான உணர்ச்சி மற்றும் நினைவு. சரி, இவ்ளோ ஆழமான பிணைப்ப யானைகள் எப்படி தங்களுக்குள்ள வச்சிருக்குது? அதுக்கு ஒரு ரகசிய மொழி இருக்கு. இன்ஃப்ராசவுண்ட், அதாவது நம்ம காதுகளுக்கு கேட்காத ஒரு குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலி. இந்த ஒலி மூலமா 10 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதுங்க குடும்பத்தோட பேசிக்குது. இப்போ கதையோட மைய பிரச்சனைக்கு வருவோம். இவ்ளோ பழமையான அறிவுள்ள இந்த உயிரினங்கள் இன்னைக்கு என்னென்ன நவீன அச்சுறுத்தல்களை சந்திக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எண்களை பாருங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெறும் 13 வருஷத்துல ஆப்பிரிக்க யானைகளோட எண்ணிக்கை பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கு. 1 மில்லியனுக்கும் மேலே இருந்த ஒரு இனம் சில லட்சங்களா சுருங்கிடுச்சு. இது ஒரு பெரிய ஆபாயமணி. இந்த சரிவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா 3 விஷயங்கள் தான்.
ஒன்னு, அதோட தந்தத்துக்காக இரக்கமே இல்லாம வேட்டையாடுறது. ரெண்டாவது, விவசாயம் நகரமயமாக்கல் காரணமா அதோட காடுகள் அழிக்கப்படுறது. மூணாவது, இதனால ஏற்படுற மனித யானை மோதல்கள். சரி, யானைகளை காப்பாத்துறது வெறும் ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும்தானா? இல்ல, அது நம்ம எல்லாருடைய ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு. அத புரிஞ்சுகிட்டு இந்த ஆய்வை முடிக்கலாம். யானைகளை கீஸ்டோன் இனம்னு சொல்வாங்க. அதாவது ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரக்கல் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஒரு காட்டுக்கே யானைங்க தான் அஸ்திவாரம். வறட்சியான காலத்துல அதுங்க தோன்ற குழியில தான் மத்த விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கும். அதுங்க விதைகளை பரப்பி காடுகளை உருவாக்குது. யானைங்க இல்லனா காடுகளும் இல்ல, எண்ணற்ற மற்ற உயிரினங்களும் இல்ல. அதனால கடைசியா இந்த கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். 60 மில்லியன் வருஷமா இந்த பூமியில கம்பீரமா வாழ்ந்த ஒரு புத்திசாலித்தனமான உணர்ச்சிபூர்வமான உயிரினத்தோட நீண்ட பயணம் நம்ம தலைமுறையோட முடிஞ்சு போயிடணுமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.